Welcome back to another video. What is up, YouTube? I know ரொம்ப நாள் ஆச்சு and I'm so sorry about it. I know நான் இந்த மாதிரி நிறைய தடவை சாரி சொல்லிட்டு I try to tell you guys that I'll be consistent. But yeah, this time I am gonna try and be consistent about the new videos and this is nothing but உங்களுக்கு பிடிச்ச சீரீஸ் தான். போன வாரம் நம்ம என்னென்ன ட்ரேட்ஸ்லாம் எடுத்துருக்கணும், என்னென்னலாம் மிஸ் பண்ணிட்டோம், அதுலேருந்து நம்ம எப்படி சில விஷயங்கள் இல்லைனா நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம், லாஸஸ்லாம் அவாய்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்றத நம்ம இப்போ போய் பின்னாடி போய் பார்க்க போகிறோம். ஸோ நோட்ஸ் எடுத்துக்கோங்க, அப்படியே முடிஞ்சால் எடுத்து எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ தட் நீங்கள் எடுத்த ட்ரேடும் எதுவும் கரெக்டாக இருக்கா இல்லையா, இல்லை உங்களுக்கு எஸ்எல் அடிச்சதுன்னா ஏன் அந்த எஸ்எல் அடிச்சது, அதெல்லாம் தான் நம்ம இப்போ ஸ்டடி பண்ண போகிறோம். அண்ட் இஃப் யூ நியூ ஹியர் ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் வீடியோ கொஞ்சம் மேலே வரும். அண்ட் ப்ளீஸ் if you are already subscribed, please அந்த பெல் பட்டனையும் போய் டம்மாலும் ரெடி அடிச்சிடுங்க. அண்ட் ஆன் டாப் ஆஃப் தேட் ப்ளீஸ் லீவ் அ லைக் ஆஸ் வெல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா. ஏன்னா அப்போ தான் ஆல்கரிதமில் இது மேலே எங்கேயோ இருக்க யாரோ ஒருத்தருக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் மேட்ரு. இப்போ லெட்ஸ் ஜஸ்ட் குவிக்லி ஜம்ப் ஆன் டு மண்டே என்ன பண்ணியிருக்கணும் நம்ம அப்படின்றத பார்ப்போம். நான் ஆல்ரெடி எல்லாத்தையும் சார்ட் பண்ணி வச்சுட்டேன். நம்மளுக்கு இங்கே இப்போ நம்ம டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்கோம். டெய்லி டைம் ஃப்ரேமில் இருந்து பார்த்தாக்கா வாட் ஐ கேன் ஆக்சுவலி see is நம்ம போன வீடியோஸில் பார்த்த மாதிரி நம்ம கீழே சூப் பண்ணிட்டு மேலே க்ளோஸ் வச்சுருக்கோம். ஸோ ஆப்வியஸ்லி நம்ம மேலே தான் ஹையர் ப்ரைஸஸ் தான் எய்ம் பண்ணிருக்கணும். லாங்ஸ் தான் பார்த்துருக்கணும். அந்த லாங்கை எங்கே பார்த்துருக்கணும், எப்படி ஃப்ரேம் பண்ணிருக்கணுன்றதை நம்ம 1 hour சார்ட்டில் போய் பார்ப்போம். பிகாஸ் இட் இஸ் லைக் பேசிக்லி டெய்லி பயஸில். ஸோ அதனால் 1 hour சார்ட்டில் பார்த்தாக்கா ஆல் ஐ குட் see is இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு SMT இருந்துச்சு. ஸோ பேசிக்லி நம்மளுக்கு 1 hourல 6 PM-க்கும் 8 PM-க்கும் நடுவில் நம்மளுக்கு ஒரு SMT இருந்தது. திஸ் இஸ் பேசிக்லி an SMT வித் சில்வர்னு நினைக்கிறேன். ஸோ இந்த SMT வந்ததுக்கப்புறம் ஆப்வியஸ்லி நம்ம ஃபஸ்ட்டு மேட்டர் என்னன்னாக்கா நம்ம லாங்ஸ் தான் பார்த்தோம் டெய்லி கேண்டில் க்ளோஷரில் இருந்து. ஸோ இப்போ இங்கே இந்த SMT வந்துடுச்சு. SMT வந்ததும் வாட் வி ஷுட் ஐடியலி லுக் ஃபார், இந்த SMT கன்ஃபார்ம் ஆகணும். இந்த SMT எப்படி கன்ஃபார்ம் ஆகணும், நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம் டெய்லி டைம் ஃப்ரேம் ட்ரா எடுக்கிறதுனால நம்ம ஆக்சுவலாக இதை இந்த 1 hour கேண்டில் விட்டுட்டு அடுத்த 1 hour கேண்டில் தான் ட்ரேட் பண்ணோம், விச் இஸ் பேசிக்லி 9 PM. ஸோ நம்ம 9 PM கேண்டில் இல்லை அதுக்கப்புறம் ஒரு ஏதாவது ஒரு கேண்டில் தான் ட்ரேட் பண்ணோம். இது வரைக்கும் இந்த ட்ரா எடுக்கிற வரைக்கும் இந்த ஸ்விங் தான் நம்ம எய்ம் பண்ண போகிறோம். பிகாஸ் இஃப் யூ லுக் அட் இட் நம்ம இந்த டீலிங் ரேஞ்சு தான் நம்மளோட கரண்ட் டீலிங் ரேஞ்ச். ஸோ இந்த டீலிங் ரேஞ்சில் நம்ம ஈக்குலிபிரியமில் தான் இருக்கும். ஸோ டிஸ்கவுண்ட்டில் தான் நம்ம திரும்பி இருக்கோம். டிஸ்கவுண்ட் ஈக்குலிபிரியம் எல்லாமே ஒன்று தான். இப்போ நம்மளுக்கு பேசிக்லி 8 PM கேண்டில் க்ளோஸ் ஆனதும் we obviously knew that மார்க்கெட் மேலே தான் போகுது. லைக் ரொம்ப தெளிவாக தெரியுது இந்த 8 PM கேண்டில் க்ளோஸ் ஆன உடனே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம லோவர் டைம் ஃப்ரேமில் போய்ட்டு ஸோ 9 PM ட்ரேட் பண்ண முடியுதா இல்லை 10 ட்ரேட் பண்ண முடியுதா அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ 1 hourன்றதுனால லெட்ஸ் ஜஸ்ட் ஜம்ப் ரைட் இன்டு அ லோவர் டைம் ஃப்ரேம். வேறு எந்த பெரிய மேட்டரும் கிடையாது. ஸோ அகெயின் 1 hour தான். இப்போ நான் ஹைன்சைட்டில் டேரெக்டாக 5 minute போயிருக்கலாம். பட் ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணுவோம், 1 hourலேருந்து கீழே 30 minute ஒரு பார்வை பார்ப்போம். ஸோ அப்படி 30 minute பார்க்கும்போது நம்மளுக்கு இங்கே இந்த ஃபேர் வேல்யூ கேப்குள்ளே SMT கிடச்சிருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு வர வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா, அப்போ நம்மளுக்கு 9 PM ட்ரேடு கிடைக்கலையா அப்படின்னா 9 PM ட்ரேட் கிடைக்கல. ஏன்னு சொல்கிறேன் பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு திங் வி ஹாவ் டு நோ தி ஆசெட் பிஹேவியர். இது கோல்டு, ஓகேவா? ஐ வில் ட்ரை டு ஆட் தட் ஆஸ் வெல். ஸோ இது கோல்டு ஜிசி, ஓகேவா? உங்களுக்கு டிக்கரும் என்ன டேட்டுன்றது இந்த இடத்துல தெரிஞ்சிடும். ஸோ இப்போது நம்ம யூஸ்வலாக ஒரு PO3 அலைன் பண்ணி ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, PO3னா என்னது, ஒரு ஓப்பன் லோ ஹை க்ளோஸ், அதை தான் ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம புல்லிஷ் கேண்டில்னு பார்த்துட்டாக்கா நம்மளுக்கு என்ன பண்ணணும், அந்த கேண்டில் ஒரு லோவை பிரிண்ட் பண்ணணும். இந்த லோ பிரிண்ட் ஆனால் மட்டும்தான் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். ஏன் அப்படின்ற கேள்வி நீங்கள் இப்போ எல்லாம் கேட்கணும். ஏன் பேர் அந்த லோ பிரிண்ட் பண்ணால் தான் நம்ம ட்ரேட் எடுக்க முடியும். ஏன்னா ஸ்டாப் எங்கே வைப்ப. ஸோ உனக்கு ஒரு லோ பிரிண்ட் ஆகிடுச்சு, இதுதான் ப்ரொடெக்டட் லோன்னு தெரிஞ்சதுனாக்கா நீ அந்த இடத்துல ஸ்டாப் வைக்கலாம். இல்லை தெரிலனாக்கா எங்கே எடுத்துகிட்டு போய் வைப்ப, இப்படி சார்ட்டை கீழே கொண்டு போய் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டாப் வைப்ப, அக்கௌண்ட் நிற்கும் அவ்வளோ நேரம் நிற்காது. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு வெயிட் ஃபார் அ லோ டு பி கன்ஃபர்ம்ட். ஏன்னா தி ஒன் most important thing that everyone should remember is distribution candle தான் நம்ம ட்ரேட் பண்ணுறோம். ஓகே, நம்ம we are anticipating a distribution candle. ஸோ distribution candleக்குன்னு இருக்கிற ஒரு முக்கியமான மேட்டர் என்னன்னாக்கா, அந்த கேண்டலில் ஒன்று விக்கே இல்லாமல் இருக்கும், இல்லைனா விக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும். ஓகேவா? இப்போது நான் ஒரு புல்லிஷான டிஸ்ட்ரிபியூஷன் கேண்டில் தேடுறேன் அப்படின்னாக்கா இந்த விக் ஒன்றும் இல்லவே இருக்காது சம்டைம்ஸ், இல்லைனா ரொம்ப குட்டி விக் பெரிய பாடி அப்படி தான் இருக்கும். அந்த கேண்டில் தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இப்போ அதை நம்ம இங்கே லோவர் டைம் ஃப்ரேமில் அப்ளை பண்ணாக்கா, இப்போது இங்கே பாருங்கள், இங்கே தான் நம்மளுக்கு 9 ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆனதும் என்ன பண்ணியிருக்கணும் மார்க்கெட்னா ஒரு லோ பிரிண்ட் பண்ணிருக்கணும். பட் இங்கே பாருங்கள் ஓப்பன் ஆகி ஹை பிரிண்ட் பண்ணிருக்கு. இதுவே நம்மளுக்கு அப்போசிங் தான். ஏன்னா நம்ம எதிர்பார்த்தது லோ பிரிண்ட் பண்ணி மேலே போகும்ட்டு இங்கே ஹை பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ அங்கே ஹை பிரிண்ட் பண்ணிடுச்சுன்னா நமக்கு ட்ரேடே கிடையாது. ஏன்னா
இது ஒரு லோ பிரிண்ட் பண்ணி நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் படி நம்ம பார்த்த டெக்ஸ்ட் புக் ஸ்டடீஸ் படி இப்போது இங்கே ஓப்பன் ஆயிருக்கா அதுதான் இந்த மார்க்னா இப்போ இப்படி ஒரு ஹை பிரிண்ட் ஆயிருக்கா இங்கே பாருங்கள் இதுதான் இங்கே வரைகிறேன் ஹை பிரிண்ட் ஆயிருக்கா இப்போ இங்கே ஒரு லோ பிரிண்ட் ஆயிருக்கா இதோ இந்த ஸ்விங் லோ இது இங்கே பிரிண்ட் ஆயிருக்கா இப்போ அடுத்து நம்மளுக்கு இங்கே ஒரு லோ பிரிண்ட் ஆயிருக்கா இதோ திஸ் ஒன் ஓகே ஸோ இங்கே ஒரு லோ பிரிண்ட் ஆயிருக்கா அதுக்கப்புறம் நம்ம லாங் போனால் என்ன நடக்கணும்னா நம்மளுக்கு அடுத்து ஒரு லோ பிரிண்ட் ஆகணும் ஏன்னா இங்கே ஒரு ஸ்விங் ஹை பிரிண்ட் இருக்குது ஸோ இப்போ இங்கே ஒரு ஸ்விங் லோ பிரிண்ட் ஆகணும் அந்த லோ வந்து சூப் பண்ணிருக்கணும் அதுக்கப்புறம் அந்த ஹை அதுக்கப்புறம் பிளேஸ் ஆகிற ஹை வந்து நம்மளுக்கு ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணிருக்கணும் அதுதான் ஸ்ட்ரக்சர் ஸோ அப்போ தான் நம்ம சிஏஎஸ்டி எடுக்க முடியும் அப்போ தான் எல்லாமே நிற்கும் ஸோ அதனால தான் நம்ம இங்கே வெயிட் பண்ணிருக்கோம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன மேட்ரு இங்கே வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஹை பிரிண்ட் ஆகிடுச்சு லோவே பிரிண்ட் ஆகலை அதுக்கப்புறம் பார்த்தாக்கா ஒரு லோ எங்கேயோ பிரிண்ட் ஆகுது பிரிண்ட் ஆகும் போது டைம் பாருங்கள் 9:40 தான் பிரிண்ட் ஆயிருக்கு ஸோ டு யூ ரியலி திங்க் தட் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கேண்டலில் இப்போ ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கேண்டில் தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா அந்த கேண்டில் வந்து 1 ஹவரில் இருக்க டிஸ்ட்ரிபியூஷன் கேண்டலில் ஃபஸ்ட்டு 40 மினிட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டே ஆகாமல் கடைசி 20 நிமிஷம் டிஸ்ட்ரிபியூட் ஆகும்னு நினைக்கிறீங்களா அதுவும் ரேண்டமஸ் டைம் லைக் 9 PM தான் 9 PMக்கான கேரக்டரிஸ்டிக் அப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா அப்படி நினச்சிங்கன்னா மேபி கோ ஹெட் அண்ட் பேக் டெஸ்டட் பட் நான் இது வரைக்கும் பார்த்த மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸில் இது வரைக்கும் நான் கற்றுக்கிட்ட விஷயத்தில் அண்ட் இது வரைக்கும் நான் பார்த்த விஷயத்தில் யூஸ்வலாக அப்படி நடக்காது ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் இதை வந்து ஃபேட் பண்ணியிருக்கணும் இப்போது ஹைன்சைட்டில் இதை நான் இப்படி தான் பார்க்குறேன் பட் அதே நேரத்தில் லைவ் மார்க்கெட்லேயும் நம்ம வந்து இதை ஃபேட் பண்ணிடணும் ஸோ ஃபேட்னா அதை வந்து தட்டி விட்டுறணும் ஓகேவா ஸோ அப்படி நம்ம அந்த கேண்டலில் வந்து இந்த லோ பிரிண்ட் ஆகிறத நம்ம பார்த்துட்டோம் ஓகேவா லெட்ஸ் அஸ்யூம் தட் நான் இந்த கேண்டலில் என்ட்ரிக்காக வெயிட் பண்ணியிருக்கேன் லோவே பிரிண்டே ஆகலை வந்து 9:30 தாண்டிடுச்சு எனக்கு எந்த லோவும் கிடைக்கல அப்படின்னாக்கா நான் என்ன பண்ணியிருப்பேன் ஃபஸ்ட்டு ஒரு 15 minute கேண்டில் க்ளோஸ் ஆக விட்டு அதுக்கப்புறம் தான் வந்திருப்பேன் ஸோ ஆப்வியஸ்லி நான் வந்து 9 ட்ரேட் பண்ணாமல் 10 தான் ட்ரேட் பண்ண போகிறேன்னு ப்ரிப்பேர் ஆகிருப்பேன் ஸோ அப்போ நான் 9:45 வந்து மார்க்கெட்டை பார்த்தா போதும் 9:45 வந்து நான் பார்க்கும்போது என்ன பண்ணுவேன்னாக்கா யூஸ்வலி டூ அ ரன் டவுன் எனக்கு மேலே 1 ஹவருக்கு மேலே இருக்க எல்லா டைம் ஃப்ரேமும் தெரியும் எங்கே போகுதுன்ட்டு ஏன்னா அதை வச்சு தான் நான் பயஸ் ட்ரா பண்ணேன் இப்போது 1 ஹவருக்கு கீழே இருக்க டைம் ஃப்ரேம்ஸ் தான் நான் பார்க்கணும் ஸோ அப்படி 30 minute பார்த்தாக்கா நம்மளுக்கு இங்கே ஒரு கீ லெவல் கிடைக்குது இப்போது நம்மளுக்கு இந்த கீ லெவல் கிடச்சிருச்சு அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா கேண்டில் எப்படி க்ளோஸ் ஆகிருக்கு பாருங்கள் கேண்டில் நம்மளுக்கு ஒரு கீ லெவலில் இருந்து எஸ்எம்டி போட்டு C2 ரிஜெக்ஷனாக க்ளோஸ் ஆகிருக்கு அகைன் இது வந்து இப்போ வந்து ஒரு ப்ரொடெக்டட் லோவாக மாறிடுச்சு ஏன்னா நம்மளுக்கு இங்கே ஒரு எஸ்எம்டி இருக்குது ஓகேவா எஸ்எம்டி இருக்கும் கேண்டில் மேலேயும் க்ளோஸ் ஆகிடுச்சு ஸோ இப்போ அடுத்த கேண்டில் நம்மளுக்கு எங்கே போவோம் இந்த கேண்டலோட ஹை அதே நேரத்தில் நம்ம பார்த்த ப்ரீவியஸ் டேயோட ஹை தான் நம்மளுக்கு இந்த பர்டிகுலர் மார்க் ஸோ வி ஆர் டார்கெட்டிங் ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் திஸ் வில் பி ஆர் ப்ரொடெக்டட் ஸ்விங் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அடுத்த கேண்டில் இருக்க PO3 அலைன் பண்ணுற வேண்டியதான் ஸோ அப்படியே பார்த்தாக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிவர்சல் எடுக்கணும்னாக்கா உங்களுக்கு அப்போசிங் PDRA ஃபெயில் ஆனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ அப்படி பார்க்குறப்ப நம்மளுக்கு 10 இங்கே தான் ஓப்பன் ஆகுது ஓகே ரிமெம்பர் 10 இங்கே தான் ஓப்பன் ஆகுது நம்ம பார்த்த மாதிரி என்ன மேட்ரு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் ஒரு ஓப்பன் we have an actual discord if you don't know like I have a discord அந்த discordல வந்து I stream live every day during the New York session absolutely free எவ்வளோ நாளைக்குன்னு கேட்டால் எனக்கு சத்தியமாக தெரில பட் நான் அதில் ஃப்ரீயாக ஸ்ட்ரீம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அங்கே நம்ம டெய்லி சில் பண்ணலாம் ஹேங் அவுட் பண்ணலாம் இதுதான் இன்னும் ஜஸ்ட் சின்ன ட்ராக்கர் ஆஃப் வாட் ஐம் டூயிங் வாட் எவர் ஐம் டூயிங் முன்னாடி ஐ யூஸ் டு சார்ஜ் ஃபார் த ஸ்ட்ரீம் பட் இப்போ ஐ வாஸ் லைக் ஓகே ஃபைன் நம்ம சும்மாவே ஸ்ட்ரீம் பண்ணோம் அப்படின்னு இருக்கு அண்ட் மேக் ஷுர் யூ ஜாயின் த டிஸ்கார்ட் இன்வைட் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வாங்க சில் பண்ணுவோம் பேசுவோம் ட்ரேடிங் பற்றி நிறைய கதைகளை பற்றி ஸ்ட்ரக்சர் உடச்சா தான் நம்ம லாங் போக போகிறோம் இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் உடச்சா தான் நம்ம லாங் போக போகிறோம்னு பார்த்தோம் இதான் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் படிக்கிறது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது ஓப்பன் ஆகிருக்கு மேலே போயிருக்கு லோ வச்சுருக்கு நம்ம பார்த்த மாதிரியே இங்கே கீழே வந்து நம்ம என்ன சொன்னோம் போன தடவை லைக் ஒரு லோவை சூப் பண்ணிட்டு மேலே சிஐஎஸ்டி வச்சு தான் நம்ம எடுப்போன்ட்டேன் ஆனால் அது ஏன் இங்கே அப்ளை ஆகலை பென் அந்த மாதிரி இல்லையே பட் இது ஏன் நீ எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ரு வந்து இங்கே நம்மளுக்கு ஒரு பேரிஷ் PDRA இருக்குது இது எல்லாத்துக்கும் முக்கியம் வந்து நம்ம யூ ஹாவ் டு ரிமெம்பர் நம்ம வந்து ஒரு 30 minute கீ லெவலில் இருந்து மேலே ரிவர்ஸ் ஆகி டெலிவர் ஆகிட்டு இருக்கோம் அண்ட் நம்மளுக்கு இங்கே ஒரு சீட்டும் கிடச்சிச்சு லைக் ரிஜெக்ஷன் கேண்டில் ஹேமர் கேண்டில் ஹவவர் யூ வாண்ட் கால் இட் ஜஸ்ட் கால் இட் ரைட் அந்த மாதிரி ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னும் கிடச்சிருக்கு அதே நேரத்தில் நம்ம அங்கே இருந்து 5 minute வந்தாக்கா நம்மளுக்கு அப்போசிங் PDRA அதாவது இது வந்து ஒரு பேரிஷ் PDRA பேரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் ஸோ அந்த ஃபேர் வேல்யூ கேப் இன்னும் பண்ணணும் பட்டவுடனே தம்மன்னு விழுந்துடும் லைக் இங்கே பட்டுச்சா கீழே வந்துருக்கணுமா ஏன் விழாமல் இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சது மேபி அடுத்த கேண்டில் விழலாம் சூப்பர் நடக்கலாம் பட் இங்கே என்ன ஆயிருக்கு ஒரு லோ வந்து ஒரு பிரிண்ட் ஆகிருக்கு அந்த லோ எங்கே பிரிண்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு கீ லெவல் லுக்கியர் நம்ம இந்த கீ லெவலுக்குள்ளே இருக்க இன்னொரு கீ லெவலில் தான் இந்த லோ வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிருக்கோம் லைக் இஃப் யூ லுக் ஹியர் இது வந்து அப்போசிங் PDRA இது வந்து பேரிஷ் புல்லிஷ் PDRA லைக் சப்போர்ட்டிங் PDRA இது அப்போசிங் PDRA இது சப்போர்ட்டிங் PDRA இப்போது நம்மளுக்கு இந்த அப்போசிங் PDRA இன்னும் ஃபெயில் ஆகலை IFEGA ஆகலை
ஆனால் நம்மளுக்கு இங்கே சப்போர்ட்டிங் பீரியரே ஹோல்ட் ஆகுது. ஸோ பேசிக்லி நீங்கள் இதை பார்த்துட்டு இங்கேயுமே போட்டிருக்கலாம். பட் ஆன் அ பெட்டர் என்ட்ரி வந்து இந்த சீரீஸ் ஆஃப் கேண்டில்ஸ் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் இங்கே எங்கேயாவது லாங்கை போட்டுட்டு உங்களோட ஸ்டாப் வந்து இந்த பர்டிகுலர் கேண்டிலோட ஓப்பன்லேயே வச்சுருக்கலாம். அண்ட் இஃப் யூ லுக் அட் இட், நம்மளுக்கு எப்போ செட்டப் அழகாக வந்து அலைன் ஆகுது, 10 PM கேண்டிலோட லோ நம்மளுக்கு 10:30 முன்னாடி கிடைக்குது. லைக் வி ஆர் ஏபிள் டு ஐடென்டிஃபை இதுவோ ஏதோ ஒன்று தான் ப்ரொடெக்டட் லோவாக இருக்க போகுது அப்படின்னு வி ஆர் ஏபிள் டு ஐடென்டிஃபை. அண்ட் இஃப் யூ லுக் ஹியர், இஃப் யூ பே அட்டென்ஷன் வெரி க்ளோஸ்லி, நம்ம வி ஆர் சப்போர்ட்டிங் புல்லிஷ் ப்ரைஸ். லைக் அதனால தான் நம்மளுக்கு இங்கே வந்து இங்கே பாருங்கள், ஆர்டர் பிளாக், லைக் SMT, CIST ஆர்டர் பிளாக், அதுக்கப்புறம் திருப்பி உள்ளே வருது, கீ லெவல்லேருந்து வெளியில் போகுது, ஆர்டர் பிளாக், ப்ரைஸ் ரீட்ரேஸ் ஆகி அப்படியே சப்போர்ட் ஆகி போயிட்டே இருக்குது. ஸோ திஸ் ஷுட் பி தி ஒன்லி குட் ட்ரேட். இப்போது இந்த ட்ரேடை நம்ம எப்படி எடுத்துருக்கலாம்? ஸோ யூஸ்வலாக எல்லோரும் எப்படி எடுப்பாங்க, நானும் எப்படி எடுப்பேன்னா மார்க்கெட் என்ட்ரி போட்டுருவேன். ஓகேவா, மார்க்கெட் என்ட்ரி போட்டோன்னா இங்கே க்ளோஸ் ஆகுதா, ஸோ இங்கே எங்கேயாவது முன்ன பின்ன எப்படின்னா கிடைக்கும். இப்போது இதில் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னாக்கா, இப்படி எங்கேயாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ஃபில்லு ரொம்ப கேவலமாக இங்கே கிடச்சிருக்குன்னு வச்சுப்போமே, நம்ம ஸ்டாப்பு இங்கே தான் இருக்கணும். ஓகேவா, அதே நேரத்தில் நம்ம இவ்வளோ பெரிய ஸ்டாப் இருக்குன்றதுனால இப்போ இது வந்து நம்ம ட்ரா இது தான் பார்த்தோம். ஓகேவா, நம்ம ட்ரா இது தான். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த ட்ரா வரைக்கும் பார்த்தா 1 hour தான் கிடைக்குது. இப்போது நிறைய பேர் பண்ணுற தப்பு, நானும் இதுக்கு முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தது என்னன்னாக்கா, நான் இங்கே வந்து ரிஸ்க் இவ்வளோ போடுறேன் அப்படின்றதுனால மட்டும் நான் வந்து இங்கே சும்மா இழுத்துட்டு நான் வந்து 2 hour தான் எடுக்க போகிறேன் அப்படின்னு வைக்கக்கூடாது. ஏன்னா இங்கே என்ன இருக்குது லெஃப்ட்டில், ஒன்றுமே இல்லையே. இப்போது ஒன்று இங்கே ரிவர்ஸ் ஆகணும், அதை தாண்டினாக்கா எனக்கு இங்கே தான் இருக்குது. ஸோ இல்லைனா நான் இதை டார்கெட் பண்ணணும். நான் அவ்வளோ பெரிய மூவ் இன்றைக்கே போகுமான்னு ஆன்டிசிபேட் பண்ணுறேன்னா எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நியரஸ்ட் ட்ரா, அந்த நியரஸ்ட் ட்ரா இது தான். ஸோ நான் இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஒன்று எனக்கு பெட்டர் என்ட்ரி கிடச்சா என் ஸ்டாப் தெரிஞ்சிருச்சிங்க. ஓகேவா, ஸோ என் ஸ்டாப் வந்து இந்த ஓப்பனிங் ப்ரைஸ் தான் என் ஸ்டாப். நான் சின்னதாக குட்டி விகில் போட்டிருக்கேன். இல்லை நீங்கள் ஷார்ப்பாக வைக்கணும்னா கூட இந்த CISTயில் வைக்கலாம். எனக்கு இங்கே ட்ராவும் தெரிஞ்சிருச்சு, நான் இதுதான் ட்ராவாக வைக்க போகிறேன். ஸோ இப்போ என் என்ட்ரி இங்கே 2 hour வேணும்னாக்கா என் என்ட்ரி இங்கே கிடைக்கணும்னா நான் இப்படி பார்த்து தான் என்னோட என்ட்ரி சஜஸ்ட் பண்ணணும், லைக் டிசைட் பண்ணணும். ஸோ இப்போது எனக்கு என்ட்ரி எங்கே கிடைக்குது, லைக் 2 hourனா எனக்கு இங்கே கிடைக்கும், இங்கே எங்கேயோ கிடைக்கும் அப்படின்னா, இந்த கேண்டில் பிரிண்ட் ஆகலை. ஓகேவா, இங்கே எங்கேயோ கிடைக்குது அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணுறக்கணும், ஒன்று தேர் ஆர் ஒன்லி 2 things that you can do. நம்மளுக்கு ட்ரேட் செட்டப் கிடச்சிச்சு, இப்போ எக்ஸிக்யூஷன் தான் எல்லாமே மேட்டர். ஸோ நம்மளுக்கு 2 hour, நீங்கள் 2 hour தான் எடுக்க போகிறேன், எடுத்தால் 2 hour தான் அப்படின்னு உங்கள் ஸ்ட்ராட்டஜி சொல்லுதுனாக்கா, உங்கள் ஸ்டாப்பு உங்கள் TP வச்சுட்டு 2 hourக்கு என்ட்ரி எங்கே வருமோ அந்த இடத்துல லிமிட் ஆர்டர் போட்டு என்ட்ரு ஆகிக்கோங்க. இல்லை நான் வந்து எனக்கு கிடைச்சாலே போதும்ப்பா, நான் எப்படியோ ஒன்று எனக்கு ட்ரா வரைக்கும் போச்சுன்னா போதும், 1.5ல நான் சாலிடாக எடுத்துப்பேன், நான் அதிலே சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னாக்கா ஜாலியாக என்ன மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போயிடலாம். என்னோட ட்ரேட்ஸ் முக்கால்வாசி, சில ட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா 1 hour இருக்கும், சில ட்ரேட்ஸ் வந்து நெகட்டிவாக இருக்கும், சில ட்ரேட்ஸ் வந்து 3 hour எடுப்பேன். ஸோ ஐ எம் அ வெரி டிஸ்க்ரெஷனரி பேஸ்ட் ட்ரேடர், பிகாஸ் எனக்கு எங்கே ட்ரா கிடைக்குதுன்றதை பார்த்து நான் எடுத்துப்பேன். ஸோ யூ ஹேவ் டு டிசைட் ஹவு யூ ஹேவ் டு ட்ரேட் திஸ் பர்டிகுலர் ப்ரைஸ் ஆக்ஷன். திஸ் இஸ் ஃபார் மண்டே, அதாவது பேசிக்கலி ஏஷியா செஷனில் தான் நல்லா இருந்திருக்கு. ஏண்டா லண்டன் நியூயார்க் கார்ட்லனா கோல்டில் ஏஷியாவில் தான் நல்லா இருந்திருக்கு கைஸ், அதனால் மட்டும்தான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு we are still supporting bullish price action. ஏன்னாக்கா நம்மளுக்கு இங்கே C2 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த கேண்டில் பெருசாக எதுவுமே நம்மளுக்கு தெரில டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தாக்கா. ஸோ அங்கேருந்து நான் வந்து ஒரு 4 hour டைம் ஃப்ரேமுக்கு வந்தாலும் எனக்கு இட்ஸ் ஜஸ்ட் கிளஸ்டர்ட், ரைட், லைக் ஒன்றுமே தெரில. சும்மா காட்டி நான் வந்து சொல்லலாம் இது எனக்கு புல்லிஷாக தெரிஞ்சதுன்ட்டு, பட் ஆக்சுவலாகவே டெய்லி டைம் ஃப்ரேமில் எனக்கு க்ளீனாகவே இல்லை. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே லைக் நான் லாங் பார்க்குறேன் அப்படின்னாக்கா இந்த பர்டிகுலர் 1 hour டைம் ஃப்ரேமில் இந்த IFEG ஆனால் அடுத்த கேண்டில் நான் லாங் பார்ப்பேன் டு த நியரஸ்ட் ட்ரா, இந்த ஹை இல்லைனா அதுக்கு முந்தின ஹை, இது ப்ரீவியஸ் டே ஹை. இல்லை இங்கேருந்து எனக்கு கீழே க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னாக்கா நான் இந்த லோ பார்த்துருக்கலாம், அதுக்கப்புறம் இந்த லோ அப்படின்னு நான் தேடி போயிட்டே இருந்திருக்கலாம். ஸோ இவ்வளோ தான், திஸ் இஸ் ஹவ் ஐ குட் ஹவ் ஃப்ரேம் திஸ் பர்டிகுலர் ட்ரேட் 1 hour சார்ட்டில் தான். பிகாஸ் 1 hourக்கு மேலே எதுலேயுமே ட்ரேட் செட்டப்பே கிடைக்கல ஆன் அ டியூஸ்டேயோட ஏஷியா செஷனில் இப்படி தான் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ பேசிக்லி அதே மாதிரி நம்ம கற்றுக்கிட்டதுனால லைக் லுக் ஹியர், நம்மளால் இந்த பர்டிகுலர் அப்போசிங் பீரியடே ஹையர் டைம் ஃப்ரேமில் ஃபெயில் ஆகிறது 8 PMக்கு. ஸோ நம்மளால் 8 PM கேண்டில் ட்ரேட் பண்ண முடியாது. அப்படின்னா நம்ம என்ன பண்ணிருக்கணும், அகைன் 9 PM கேண்டில் தான் ட்ரேட் பண்ணணும். ஸோ இப்போ 9 PM கேண்டில் ட்ரேட் பண்ணணுமா இல்லையா, எப்படி இருந்திருக்குன்றதை வந்து நம்ம கீழே லோவர் டைம் ஃப்ரேமில் 5 minute போய் பார்ப்போம். இப்போ நம்ம போன எக்ஸாம்பிள் மாதிரியே தான் பியூட்டிஃபுல்லாக இங்கே செட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ 9 PM இந்த கேண்டில் ஓப்பன் ஆகுது. ஓப்பனாக என்ன இருக்குது, ரேஞ்ச் தான் இருக்குது, நம்மளுக்கு எங்கேயுமே லோவே செட் ஆகலை. ஓப்பன் ஆன உடனே ஹை பிரிண்ட் ஆகிடுச்சு. சரி ஓகே, ஒரு லோ பிரிண்ட் ஆகி திருப்பி ஹை பிரிண்ட் ஆகும்னு பார்த்தா இந்த ஹைக்குள்ளேயே இந்த ஸ்விங்குக்குள்ளேயே நம்மளுக்கு அந்த கேண்டிலே முடிஞ்சிருச்சு. ஸோ அப்போது
what does that actually mean? That means that there is no actual trade here. So அப்போ நம்ம 10 pm candle தான் ட்ரேட் பண்ண போறோம்ன்றது தெரிஞ்சிருச்சு. 10 pm candle ட்ரேட் பண்ண போறோம் அப்படின்னாக்கா நம்ம யூசுவலாக what we do, like we go ahead and see, like okay நம்ம 10 pm எடுக்க போறோம்னாக்கா again 1 hourக்கு கீழே என்னென்ன டைம் ஃப்ரேமில் என்னென்ன கீ லெவல் கிடைக்குதா, ஏதாவது இருக்கா இல்லையா, ஹையஸ்ட் டைம் ஃப்ரேம் கீ லெவல்னா இஸ் பேசிக்லி ஃபேர் வேல்யூ கேப் இன் மை வேர்ல்டு. ஸோ அப்படி பார்த்தாக்கா நம்மளுக்கு இங்கே வந்து ஒரு 15 minute ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுறது, இந்த 15 minute ஃபேர் வேல்யூ கேப்ல இருந்து மேலே போயிருக்கு அண்ட் இது ஆக்சுவலாக ஹோல்டும் பண்ணுது. அதே நேரத்தில் எனக்கு இந்த 10-15 கேண்டலில் ஒரு எஸ்எம்டியும் பிரிண்ட் ஆகுது. லுக் ஹியர். ஸோ இந்த கேண்டில் வந்து எனக்கு இங்கே எஸ்எம்டி பிரிண்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இங்கே எஸ்எம்டி பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் நான் எப்படி ட்ரேட் போட்டிருக்கேன், இந்த கேண்டல்லே ட்ரேட் ஆக முடியுமானா முடியாது. ஏன்னா இதுதான் லோவா இல்லையானா இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனால் தான் எனக்கு தெரியும். 10-20 கேண்டில் க்ளோஸ் ஆனால் தான் தெரியும். ஸோ 10-20 கேண்டில் வந்து எனக்கு புல்லிஷாக க்ளோஸ் ஆயிருக்கு, சிஐஎஸ்டியாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனால் இது பார்த்தா அப்பட்டமாக எனக்கு தெரியல. லைக் வென் ஐ சே அப்பட்டமாக எனக்கு தெரில அப்படின்னாக்கா லைக் எவிடென்ட்டாகவே தெரில. பாருங்கள், யூஸ்வலாக இங்கே பாருங்கள், இப்போ நான் இங்கே ஒரு கோடு போட்டேனாக்கா எனக்கு லெட்ஸே இந்த ஸ்விங்கை தாண்டி எனக்கு உடச்சா சிஐஎஸ்டி வச்சாக்கா நான் ட்ரேட் எடுப்பேன் அப்படின்னு ஃபார் சம் ரீசன் நான் செல் போட போகிறேன்னா எனக்கு இங்கே தெளிவாக தெரியுது பாருங்கள். ஓகேவா? பட் இங்கே வந்து எனக்கு ஸ்ட்ராங்காகவே இல்லை. இப்போ இதில் பாருங்கள், நான் லாங் பார்க்க போகிறேன்னா இந்த கேண்டில் தானே நல்லா புல்லிஷாக செம புல்லிஷாக ஃபோர்ஸாக க்ளோஸ் வச்சிருக்கு. ஆனால் இங்கே பார்த்தாக்கா எனக்கு ஒன்றுமே தெரியலையே, குட்டியாக இருக்கே. ஸோ அப்போ நான் அந்த ட்ரேட் எடுத்திருக்க மாட்டேன். ஸோ வாட் ஐ வுட் ஹவ் டன் இஸ் ஐ வுட் ஹவ் வெயிட்டட். இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நான் இங்கே எங்கேயா ட்ரேட் போட்டிருப்பேன். போட்டுட்டு இப்போது அகெயின் நம்ம பேசின மாதிரியே தான் என்னோடய டிபி வந்து இது. ஓகேவா? ஸோ இதுதான் என் டிபி, ப்ரீவியஸ் டே ஹை. ஸோ அதுதான் நான் டார்கெட் பண்ண போகிறேன். இப்போ என் ஸ்டாப் எங்கே இருக்கணும்னா இந்த லோவில் தான் இருக்கணும். ஸோ எனக்கு இங்கே வந்து 1.6 hour தான் கிடச்சிருக்கும் அண்ட் நான் ஜாலியாக அதை எடுத்துகிட்டு தான் வந்திருப்பேன். இப்போது என்கிட்ட வந்து நான் சும்மா இப்போ பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நான் சொல்லலாம் இந்த ஹையில் க்ளோஸ் பண்ணியிருப்பேன்ட்டு, பட் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எனக்கு இங்கே என்ன இருக்குன்னே தெரிஞ்சிருக்காது. ஸோ இப்படியே போய் பார்த்தாக்கா இது வந்து இன்னொரு டேயோட ஹையாக இல்லை, இது ரேண்டமாக ஒரு 1 hour கேண்டலோட ஹையாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு 4 hour கேண்டலோட ஹையாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எதனா இருக்கலாம். இங்கே பாருங்கள், இது இந்த கீ லெவலுக்குள்ளே இருக்குது, இந்த 1 hour கீ லெவலுக்குள்ளே இருக்க ஒரு ஸ்விங் ஹை. ஸோ அதையுமே நான் டார்கெட் பண்ணியிருக்கலாம். பட் இஃப் யூ ஆக்சுவலி ஆஸ்க் மீ, நான் வந்து போதும் நான் சாமி இங்கே கிடச்சா போதும் அப்படின்னு எடுத்துகிட்டு ஓடி வந்துட்டு இருப்பேன். ஸோ என் ஸ்டாப் இங்கே தான் இருந்திருக்கணும், என் டிபி இங்கே தான் இருந்திருக்கணும். இது வரைக்கும் எடுத்தா 2 hour, பட் நான் இங்கேயே எடுத்திருப்பேன். இல்லாட்டி இங்கே வந்ததுக்கப்புறம் நான் பிரேக் ஈவனாக போட்டிருப்பேன். ஸோ தட் இஸ் ஹவ் ஐ வுட் ஹவ் ட்ரேடட் திஸ் பர்டிகுலர் டியூஸ்டே ஏஷியன் செஷன். இப்போ நம்ம வென்ஸ்டே கேண்டில் எப்படி ட்ரேட் பண்ணிருப்போம்னா, ஸோ இங்கே ரொம்ப எவிடென்ட்டாக நம்மளுக்கு டெய்லியிலேயே ஒரு சிஐஎஸ்டி கிடச்சிருச்சு. ஸோ அப்போ அடுத்த டார்கெட் வந்து இந்த ஸ்விங் ஹை தான் நம்ம டார்கெட் பண்ண போகிறோம். ஸோ அதை நம்ம 1 hourல எப்படி ஃப்ரேம் பண்ணிருப்போம் அப்படின்ட்டு வந்து பார்த்தாக்கா, ஸோ பேசிக்லி நம்மளுக்கு ஏஷியா இங்கே ஓப்பன் ஆயிருக்கு. ஏஷியா இங்கே ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி தேர் ஆர் ஃபியூ திங்ஸ் தட் வி ஷுட் ஆக்சுவலி லுக் அட். நம்மளுக்கு இங்கே சார்ட்டில் கிடைக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ்னால் நம்ம வி ஹேவ் டு பே அட்டென்ஷன் டு இட். ஸோ இப்போ பேசிக்காக இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இங்கே என்ன நடந்திருக்குன்னா ஒரு ஸ்விங் லோ பிரிண்ட் ஆயிருக்கு அண்ட் அதை தாண்டி நம்மளுக்கு சிஐஎஸ்டி நம்மளுக்கு இங்கே வச்சிருக்கு. லைக் பே அட்டென்ஷன் டு ஹியர், ரைட்? நம்மளுக்கு இங்கே பர்டிகுலர் ஏரியாவில் நம்மளுக்கு ஒரு ஆர்டர் பிளாக் மாதிரி வச்சிருக்கு. அண்ட் தென் நம்மளுக்கு இந்த கீ லெவல் லைக் ஒரு 1 hour கீ லெவலுக்குள்ளே மார்க்கெட் ட்ரேட் ஆகி நம்மளுக்கு 2 stage எஸ்எம்டி. அண்ட் திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை வேறு யாரும் இல்லை கைஸ், நான் தான். அப்பேரண்ட்லி நான் வந்து ரொம்ப குட்டி கிரியேட்டர்ன்றதுனால யாரும் என் கூட ஸ்பான்சர்ஷிப் எதுவும் வச்சுக்கல. ஸோ நீங்கள் அடுத்து உங்களோட எந்த ப்ராப்ஃபர்மில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும், இஃப் யூ ரியலி வாண்ட் டு சப்போர்ட் மீ, யூ கேன் ஜஸ்ட் யூஸ் மை கோட். என் கோடு என்னன்னாக்கா பேசிக்லி என் சேனல் பேர் தான் ibenkingsley அப்படின்றது தான். ஸோ எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, லூசில் தவிர எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகும். ஐ ஜஸ்ட் ஹேவ் சம் சார்ட் ஆஃப் பேக்லாஷ் வித் லூசிட். அதனால் லூசிடில் வந்து என்கிட்ட கோடு இல்லை. ஸோ ஆக்வா ஃபியூச்சர்ஸ், இல்லை ப்ளூ கார்டியன் ஃபியூச்சர்ஸ், இல்லை ட்ரேடிஃபை, இல்லைனா வந்து ஆல்ஃபா ஃபியூச்சர்ஸ், எல்லா இடத்துலையுமே நம்ம கோடு வந்து வேலை செய்யும். ஃபண்டட் நெக்ஸ்ட்லேயும் வேலை செய்யும், ஃபண்டிங் பிப்ஸ்லேயும் வேலை செய்யும், அண்ட் 5 yearsலேயும் வேலை செய்யும். 5 yearsல இட்ஸ் ஜஸ்ட் கிங்ஸ்லி. மற்றபடி அதெல்லாம் தான் வேலை செய்யும். சப்போஸ் உங்களுக்கு எந்த ப்ராப்ஃபார்மில் கோடு போடணும் இல்லைன்னு தெரியல அப்படின்னாக்கா ஜாலியாக இந்த என் டிஸ்கார்டில் சேர்ந்துட்டு ஜென்ரல் சாட்டில் சும்மா டேக் பண்ணி கோட் இருக்கான்னு கேளுங்க. இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ இஃப் யூ ரியலி வாண்ட் டு சப்போர்ட் யூ கேன் டூ தட். அண்ட் ஆஸ் ஐ செட், இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணது நான் தான். ஸோ தயவுசெய்து கோடை யூஸ் பண்ண டேய் பாய்ஸ். அப்போ தான்ப்பா நம்மளுக்கு வந்து கிவ் அவேஸ் கொடுக்க முடியும். பேசிக்கலி என் கம்யூனிட்டிக்கு நான் கிவ் அவே கொடுக்கணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி எதனா பண்ணால் தான் நம்மளுக்கு ப்ளாட்ஃபார்மில் வந்து கிவ் அவே கொடுக்குறது அக்கௌண்ட்ஸ் கொடுப்பாங்க. அப்போ தான் நம்ம கிவ் அவே கொடுக்கவும் முடியும். கொடுத்துருக்கு 2 stage எஸ்எம்டினா இந்த பர்டிகுலர் கேண்டில் 2 கேண்டலுக்கு நடுவுலையும் எஸ்எம்டி, அதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் 2 கேண்டலுக்கு நடுவுலையும் எஸ்எம்டி. ஸோ இதுதான் நம்ம வந்து 2 stage எஸ்எம்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் எப்படி நம்ம அதை ட்ரேட் பண்ணிருக்கோம், ஏன்னா நம்மளுக்கு ட்ரா வந்து இதுதான் செட் ஆகிடுச்சு. ஸோ இது என்ன ட்ரா அப்படின்னாக்கா நம்மளுக்கு பேசிக்லி டியூஸ்டே பிரிண்ட் ஆன ஒரு லைக்
ப்ரீவியஸ் டே ஹைன்னு நினைக்கிறேன். எஸ், நம்மளுக்கு டியூஸ்டே பிரிண்ட் ஆன ஒரு டெய்லி ஹை, அதை தான் நம்ம இங்கே டார்கெட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அங்கேருந்து நம்ம ஒரு 5 மினிட்டுக்கு வந்தாக எப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்னு பார்த்தாக்க அகெயின் ரொம்ப சிம்பிள் ஆஸ் யூஷுவல். ஸோ இங்கே 8 வந்து ஓப்பன் ஆகிருக்கு. 8 ஓப்பன் ஆனதும் என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா நம்மளுக்கு இந்த இடத்துல 2 ஸ்டேஜ் எஸ்எம்டி கிடச்சிருக்கு. லைக் இஃப் யூ லுக் ஹியர், நம்மளுக்கு இங்கே ஆல்ரெடி ஒரு எஸ்எம்டி வச்சிருச்சு. இந்த எஸ்எம்டி லைக் இதுதான் லோ அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகணும்னா இந்த அப்போசிங் பீரியரே ஃபெயில் ஆகணும். அகைன் நான் திருப்பி சொல்கிறேன், அப்போசிங் பீரியரே ஃபெயில் ஆனால் தான் நம்மளுக்கு அது கன்ஃபார்ம் ஆகுதா இல்லையான்றதே தெரியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இங்கே வந்து பியூட்டிஃபுல்லான இதுவும் இருக்குது. லைக் ஆஸ் இன் எல்லாரும் இருக்குது பாருங்கள், அழகாக க்யூட்டாக இருக்குது பாருங்கள் எல்லாரும். ஸோ ஜாலியாக நம்ம இதை ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படியே ஜாலியாக அப்படியே ட்ரெண்ட் லைன் எவ்வளோ பக்காவாக இருக்குது பாருங்களேன். பேரிஷா லைக் ஆஸ் இன் யூனோ பக்கா எல்லார் லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி ரன். ஸோ இப்படி இருக்கிறப்ப நம்ம ஜாலியாக இதை வந்து ஜாலியாக அப்படியே ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நான் இங்கே வந்து அந்த மேக்னெட் டூல் போட்டு வச்சுருக்கேன், அதனால தான் எனக்கு வந்து இப்படி மைண்ட் ஃபக் பண்ணிகிட்ருக்காது. ஸோ அடங்கொய்யால் ஸோ இஃப் யூ லுக் ஹியர் எவ்வளோ அழகாக, நான் ஏன் இப்போ இதை வரைஞ்சி காமிச்சிருக்கேன், ஃபக் தட். ஓகே, ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இங்கே வந்து ஸ்டாக் டைஸ். ஸோ இதை தான் நம்ம வந்து டார்கெட் பண்ணிருப்போம். ஸோ இப்போது பேசிக்லி இன்னொரு விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா, நம்மளுக்கு அடுத்த லோ வந்து பிரிண்ட் ஆனால் தான் நம்மளால் ட்ரேடே போட முடியும். ஏன்னா அங்கே தான் நம்ம ஸ்டாப் வைப்போம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 8 ஓப்பன் ஆயிருக்கு. 8 ஓப்பன் ஆகி இந்த அப்போசிங் பீரியரே ஃபெயிலே ஆகலை. பட் 8.5 என்ன ஆயிருக்கு, தாராளமாக மேலே போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நேரத்துலையும் நம்ம வந்து லாங் போகலாம். இப்போ யூ ஷுட் நாட் பி லைக் யூனோ எனக்கு வந்து இவ்வளோ பாயிண்ட் போயிடுச்சு, நான் வந்து 13 பாயிண்ட் வந்து கோல்டு போயிடுச்சு, 130 பிப்ஸ் போயிடுச்சு, நான் லாங் போக மாட்டேன் அப்படின்ட்டு கூட. பிகாஸ் யூ ஜஸ்ட் நோ தட் கோல்டு இஸ் வெரி வாலடைல் ரைட் நவ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இங்கே பொசிஷன் சைஸ் பண்ணிவிட்டு அகெயின் இப்போ சொன்ன மாதிரி தான் என் ட்ரா இதுதான். ஸோ இதுதான் என் ட்ரா, என்னோட ஸ்டாப் லாஸ் இங்கே தான். ஸோ இதுக்கு நடுவில் எங்கே கிடச்சா நான் 2R அப்படின்னாக்கா ஒன்று நம்ம இங்கே எங்கேயாவது எடுத்துருக்கலாம். ஓகேவா, இந்த கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் மேபி ஹியர். ஓகே, ஸோ இந்த கேண்டலுக்கு அப்புறம் தான் நம்ம எடுத்துருக்க முடியும். ஸோ 8-10க்கு மேலே தான் நம்ம எடுத்துருக்க முடியும். இங்கே எங்கேயாவது 2R எடுத்துருக்கலாம். இல்லை எனக்கு இந்த 1.7R எனக்கு போதும் அப்படின்னாக்கா நீங்கள் அங்கேயும் போட்டிருக்கலாம். ஆல்வேஸ் ரிமெம்பர் டேக் த ட்ரேட் அட் த ட்ரா. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே போட்டுட்டேன் அப்படின்றதுக்காக நான் வந்து இங்கே வந்து ஒரு 2Rக்கு நான் இங்கே இப்படி எக்ஸ்ட்ராவாக வைக்கிறேன் அப்படின்னாக்கா சம்டைம்ஸ் போகும், ஆனால் மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் அது போகுமா எனக்கு தெரியாது. ஸோ நான் நிறைய தடவை வந்து இந்த ட்ராவே எடுக்காமல் பக்கத்தில் டிக் வரைக்கும் போய்ட்டு ரிவர்ஸ் ஆகலாம் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு டேக் யூர் ட்ரேட்ஸ் அட் த ட்ரா. ஸோ அதுதான் நம்ம லைக் வென்ஸ்டேவோட ஏஷியா செஷனில் நடந்த முக்கியமான மேட்ரு, அது மட்டும்தான். ஸோ அங்கேருந்து நம்ம அடுத்த நாளுக்கு போவோம். ஓகே, ஸோ இப்போ அடுத்த நாளில் வந்து பார்த்தாக்கா இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன ஆயிருக்குன்னா, இங்கே வந்து ஒரு பெரிய எஸ்எம்டி ஒன்று கிடச்சிருக்கு. லைக் சில்வரோட இங்கே நம்மளுக்கு ஒரு ப்ரீவியஸ் டே ஹையில் ஒரு பெரிய எஸ்எம்டி கிடச்சிருக்கு. எஸ்எம்டியோட என்ன ஆயிருக்குனாக்கா நம்மளுக்கு இங்கே இடத்துல ஒரு அழகான ஐஎஃப்இஜி கிடச்சிருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, எய்தர் இட் கேன் ஃபால் ஆல் த வே டவுன், இல்லைனா இங்கேருந்து இந்த ஸ்விங்லேருந்து இவ்வளோ தூரம் வரைக்கும் கூட ரீபேலன்ஸ் பண்ணுறதுக்கு வரலாம். ஏன் அப்படின்னாக்கா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஷுட் ரிமெம்பர் இதுதான் நம்மளோட கரண்ட் டீலிங் ரேஞ்ச். ஓகேவா, ஸோ இதுதான் நம்மளோட கரண்ட் டீலிங் ரேஞ்ச். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னாக்கா, ப்ரீவியஸ் டெய்லி கேண்டலோட லோ டு ஹை மார்க் பண்ணிருக்கேன். இதுதான் நம்மளோட கரண்ட் டீலிங் ரேஞ்ச். இப்போவே மார்க்கெட் வந்து இந்த லோவை சூப் பண்ணிடுச்சு. ஸோ எனக்கு இங்கே செல் சைடில் எதுவுமே கிடையாது. ஓகே, ஸ்டாப் எதுவும் இருக்காது. அப்போ நான் என்ன பண்ணலாம், அடுத்த டீலிங் ரேஞ்சுக்கு போகணும். அடுத்த டீலிங் ரேஞ்ச் எனக்கு இதுதான். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் மார்க்கெட் அப்படின்னாக்கா, ஐ எம் ஆன்டிசிபேட்டிங் த மார்க்கெட் டு ப்ராபப்லி கம் பேக் லோவர் இன் டு திஸ் பர்டிகுலர் லோ அப்படின்னு நான் வந்து ஃப்ரேம் பண்ணுறேன் என் ட்ரேடை. எதுக்காக அப்படின்னாக்கா, மேலே ஒரு எஸ்எம்டி வச்சு என்னோட சப்போர்ட்டிங் பீடியரே ஃபெயில் ஆயிருக்கு. சப்போர்ட்டிங் பீடியரேனாக்கா என்ன, நம்ம புல்லிஷாக இருக்கும் அப்படின்னாக்கா இந்த எஸ்எம்டி ஃபேக் எஸ்எம்டி அப்படின்னா இங்கே பட்டவுடனே மார்க்கெட் மேலே போயிருக்கணும். பட் மேலே போகாமல் என்ன பண்ணுறதுக்கு இது ஐஎஃப்இஜி ஆக்கிடுச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன், ஐ வில் பி லுக்கிங் ஃபார் செல்ஸ். ஏன்னா இந்த ஐஎஃப்இஜி பட்டு எனக்கு இங்கே வந்து ஒரு 1 ஹவர்லேயே சிஐஎஸ்டியும் வச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் தான் ஐ வில் பி லுக்கிங் ஃபார் செல்ஸ். ஸோ பேசிக்லி எனக்கு 5 மினிட்ல எங்கேனா திரும்பிச்சு அப்படின்னாக்கா ஜாலியாக ஒரு ட்ரேடை போட்டுற வேண்டியது தான். அண்ட் இஃப் யூ பே அட்டென்ஷன் ஹியர், இப்போ தான் இதுக்கப்புறம் தான் நான் ட்ரேட் பார்ப்பேன். ஏன்னா இங்கே தான் எனக்கு ஒரு ஸ்விங் கிடச்சிருக்கு. ஸோ என் ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்கும்னா இந்த ஸ்விங்கில் தான் இருக்கும். இதுக்கப்புறம் எனக்கு 5 மினிட்ல எங்கே ட்ரேட் கிடைக்குது அப்படின்றத பார்த்து தான் நான் எடுக்கணும். ஸோ அகெயின் நம்ம ஆல்ரெடி பேசின கான்செப்ட் தான். ஐம் நாட் கோனா ரீஐட்ரேட் இட் அகேன் அண்ட் அகேன். ஸோ நம்மளுக்கு இங்கே 11 PM இந்த பர்டிகுலர் கீ லெவலுக்குள்ளே ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ ட்ரேட் ஆகி எனக்கு கீழே க்ளோஸ் வைக்கணும்னா, ஸோ பேசிக்லி இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சா தான் என்னால் செல் பண்ண முடியும். ஸோ இஃப் யூ லுக் ஹியர், எனக்கு இங்கே கீழே க்ளோஸ் வச்ச டைமிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா 11:55. ஸோ ஆப்வியஸ்லி என்னால் இந்த ட்ரேட் எடுக்க முடியாது. ஏன்னா அந்த 1 ஹவர் கேண்டில் பிரிண்ட் ஆகிடுச்சு. இட் இஸ் ஜஸ்ட் அ ரிஜெக்ஷன் கேண்டில். ஏன்னா
நல்லா பே அட்டென்ஷன் டு இட். நம்மளுக்கு இங்கே ஓப்பன் ஆகி கேண்டில் ஒன்றுமே பண்ணல, அந்த 1 hour கேண்டில் இவ்வளோ தான் பண்ணிருக்கு. ஸோ அப்போது ஆப்வியஸாக நம்மளுக்கு இந்த கேண்டில் ட்ரேட் கிடையாது. ஸோ அடுத்த கேண்டில், ஸோ 12 AM கேண்டில் தான் நான் வந்து 5 minutes எங்கேயாவது திரும்புதான்னு பார்த்துட்டு நான் வந்து ட்ரேடு போட வேண்டியதான். அண்ட் ரிமெம்பர், என் ஸ்டாப் இங்கே தான் இருக்குது. நான் ட்ராக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஐ கேன் பாசிபிளி லுக் ஃபார் இந்த லோ. பட் இந்த லோ ரொம்ப ஸ்டீப்பாக ரொம்ப கீழே இருக்குது அப்படின்னாக்கா, ஐ கேன் லிட்ரலி லுக் ஃபார் மேபி லைக் ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி போட்டு ஐ கேன் ஆல்சோ டேக் தட். ஸோ அந்த ப்ரொஜெக்ஷனுக்கு என்ன பண்ணலாம், ஃபிப் ப்ரொஜெக்ஷன் இங்கேருந்து இது வரைக்கும் மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே போய் டார்கெட்ஸ்ன்னு வச்சோன்னாக்கா, இதோ இந்த 2.5 இதெல்லாம் ரிஜெக்ஷன் பிளாக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து ப்ராபபிளாக மோஸ்ட் ப்ராபபிளி இங்கெல்லாம் ரிவர்ஸ் ஆகலாம். ஸோ இதில் எங்கே நம்மளுக்கு 2 hour கிடைக்கும் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த ட்ரேடை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். அதுதான் மேட்ரு, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு அகைன் அதே மேட்ரு தான். இங்கே ஓப்பன் ஆகிருக்கு 12 AM. ஸோ இப்போ நம்மளுக்கு இதை தாண்டி கீழே க்ளோஸ் வைக்கணும். அப்படி எப்போ க்ளோஸ் வைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பே அட்டென்ஷன் ஹியர். நம்மளுக்கு 12:40 தான் கிடைக்குது. ஸோ நீங்கள் 12:40 கிடச்சா ஆப்வியஸாக நம்ம எடுக்கக்கூடாது இதை. ஸோ இப்போ அடுத்த கேண்டலில் ஒரு ஹை பிரிண்ட் பண்ணி ஒரு லோ பிரிண்ட் பண்ணால் தான் நம்ம ட்ரேட் எடுக்க முடியும். ஸோ இஃப் யூ லுக் ஹியர், நம்மளுக்கு கேண்டில் இங்கே ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இப்போது ஆல் வி ஆர் லுக்கிங் ஃபார் இஸ் அ லோவர் லோ. அப்போ தான் நம்ம வந்து ட்ரேட் போட முடியும். நம்மளுக்கு இன்னமும் ட்ரேடு கிடைக்கவே இல்லை கைஸ், அதுதான் உண்மை. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு, நம்மளுக்கு இந்த பர்டிகுலர் ப்ரீவியஸ் கேண்டலோட நம்ம ப்ரீவியஸ் 1 hour கேண்டலோட ஹையை சூப் பண்ணிவிட்டு நம்ம கீழே வரோம். இப்போது நம்மளுக்கு 2 AM கேண்டிலே ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ 2 AM-ஓட PO3 தான் நம்ம வெயிட் பண்ணுறோம். 2 AM இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. நம்மளுக்கு ஒரு லோவர் லோ பிரிண்ட் பண்ணோம் இதை தாண்டி. நம்மளுக்கு அழகாக இங்கே வந்து ஒரு CIST வச்சிருச்சு. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறக்கலாம் அப்படின்னாக்கா, நம்மளுக்கு இங்கே தான் ஓப்பன் ஆகிருக்கு. இதுதான் நம்மளோட CIST. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரேடே போட முடியும். இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரேடே போட முடியும். அந்த கேண்டிலும் எப்போ இங்கே பாருங்கள் 12:35 இருக்கா. ஸோ அழகாக நம்மளுக்கு 12:35 செட் ஆகிடுச்சு. ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரேட் போட்டிருப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எங்கேயாவது போட்டிருந்தா நம்ம ஸ்டாப்பை இங்கே கொண்டு வந்து வச்சிருக்கலாம். ஏன்னா இதுதான் நம்மளோட இப்போ இருக்க இன்வேலிடேஷன் பாயிண்ட். ரொம்ப டைட்டாக வைக்கணும்னா இங்கே வைக்கலாம், இல்லை கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக வைக்கிறீங்கன்னா இங்கே வைக்கலாம். ஸோ இப்போ இதுக்கப்புறம் இந்த ட்ரேட் எப்படி ப்ளே ஆகுதுன்றது தான் மொத்த கான்செப்டே. லுக் ஹியர், அழகாக கீழே போயிடுச்சு. ஸோ இதில் வந்து 2 hour எங்கே வருது நீங்கள் பார்த்துட்டு ஜாலியாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கோம். ஆல்ரெடி நம்ம 2 hour எடுத்துருச்சு. ஸோ இதுதான் நம்ம தேர்ஸ்டே அன்னைக்கு இருக்கிற ஏஷியன் செஷனில் எடுத்துருக்கக்கூடிய ட்ரேட். ஓகே, ஸோ இப்போ ஃப்ரைடே நம்ம என்ன ட்ரேட் எடுத்துக்கலாம் அப்படின்னாக்கா, ஃப்ரைடே நம்மளுக்கு ப்ரீவியஸ் டே லோவில் ஒரு SMT கிடச்சிது. அண்ட் நம்மளுக்கு 2 stage SMTயும் கிடச்சிது. 10 PM வந்து 1 AM வந்து திருப்பி இன்னொரு நியூ லோ ஆஃப் த டேவும் பிரிண்ட் ஆச்சு. ஸோ ஆப்வியஸாக நம்ம ப்ரீவியஸ் டே லோவில் SMT கிடச்சதுனால we are going to look for longs. இப்போ அந்த லாங் எப்போ கன்ஃபார்ம் ஆகும்னா, அதே தான் நான் சொன்ன மாதிரி இந்த ப்ரீவியஸ் அப்போசிங் பீரியடே ஃபெயில் ஆகணும். ஸோ இந்த பீரியட் எங்கே ஃபெயில் ஆகுது, நம்மளுக்கு 3 AM கேண்டில் க்ளோஸ் ஆனது தான் ஃபெயில் ஆகுது. 3 AM கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரேடே பார்த்துருக்க முடியும். ஸோ 4 AM தான் நம்ம ஆக்சுவலாக ட்ரேட் பண்ணிருக்கணும். இப்போ 4 AM கேண்டில் என்ன பண்ணுறது பாருங்கள், ஓப்பனாக இருக்குது. டெக்ஸ்ட் புக் எக்ஸாம்பிள் அழகாக லோ பிரிண்ட் பண்ணிருக்கு 4:15. இங்கே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 4:25 மேலே புல்லிஷாக க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் எதர் இங்கே லாங் போட்டிருக்கலாம், இல்லாட்டி இந்த ஃபேர் வேலி கேப்குள்ளேயும் லாங் போட்டிருக்கலாம். இப்போது நீங்கள் என்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா, நான் இங்கே லாங் போட்டேன், இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனோடனே நான் லாங் போட்டேன், நீ சொன்ன மாதிரியே நான் வந்து இங்கே ஸ்டாப்பை வச்சுட்டேன். இப்போது நான் எதை டார்கெட் பண்ணுறது, இதையா இல்லை ஒரு 2 hour அப்படின்னாக்கா, நம்ம ட்ரா வந்து இதுதான். ஆனால் நம்ம ஆக்சுவல் என்ட்ரி இந்த கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் எங்கே இருந்திருக்கணும், இங்கே தான் இருந்திருக்கணும். ஒரு ஃபேர் வேலி கேப் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஃபேர் வேலி கேப்பில் தான் நம்ம ட்ரேட் போட்டிருக்கணும். ஸோ அப்படி பார்த்தாக்கா நம்மளுக்கு ஸ்டாப்பிங்க ஃபேர் வேலி கேப்பிங்க அப்படின்னா இதில் நம்மளுக்கு எங்கே நம்மளுக்கு 2 hour வருது அப்படின்றத பார்த்துட்டு அந்த இடத்துல நீங்கள் பிரேக் ஈவன் போட்டுக்கலாம், இல்லாட்டி நீங்கள் அந்த இடத்துல க்ளோஸும் பண்ணிக்கலாம். அப்படி க்ளோஸ் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன, இது வந்து 1 to 1 இருந்திருக்கும். அது எப்படி நம்ம ஆக்சுவலாக மெஷர் பண்ணோம் அப்படின்னா, இந்த லோலேருந்து இந்த ஹை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2.5 இங்கே தான் நம்மளுக்கு ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ 2 இங்கே வந்துருச்சு, 2.5 இங்கே வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 2.5 கொஞ்சம் மேலே ரிஜெக்ட் ஆகிருக்கு, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேட் திருப்பி மேலே இவ்வளோ தூரம் போயிருக்கு. அடுத்து வந்து 4ல் ரிஜெக்ட் ஆகிருக்கலாம், 4 பக்கத்தில் இங்கே பாருங்கள் இங்கே ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் இப்படி பண்ணியிருந்தீங்கன்னா இட் would have been like what, probably ஒரு 1.7 அந்த மாதிரி எதனா கிடச்சிருக்கும். ஸோ that's what I'm trying to say here. So we cannot be very precise on where we are targeting, but we can obviously know கொஞ்சம் தூரம் எங்கே போக போகுது அப்படின்ட்டு அதை வச்சு நம்ம ட்ரேட் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு கோல்டில் கிடைச்ச நல்ல செட்டப்ஸ் லாஸ்ட் வீக். இப்போது நாஸ்டாக்ல என்ன கிடச்சிருக்குன்றதை பார்ப்போம். கிடைச்ச மொதல் ட்ரேட் ஆஃப் த வீக் மண்டே நம்மளுக்கு கிடைச்சது நாஸ்டாக்ல
தெளிவாக க்ளீனாக எதுவுமே இல்லை. ஸோ நம்மளுக்கு ஒய்எம்மில் தான் கிடச்சிது. ஸோ ஒய்எம்மில் என்ன ஆயிருக்கு அப்படின்னாக்கா அகெயின் ஒரு ப்ரீவியஸ் டே ஹை, இதுதான் நம்ம ப்ரீவியஸ் டே ஹையில் எஸ்எம்டி கிடச்சிது. ஸோ அகெயின் நான் சொன்ன மாதிரி இந்த எஸ்எம்டி கேண்டல் க்ளோஸ் ஆனால் தான் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ 9 AM க்ளோஸ் ஆனால் நம்ம 10 AM அழகாக செல் பார்த்துருக்கலாம் ப்ரீவியஸ் டே லோ வரைக்கும். இல்லைனா இந்த 9 AMலேயே நம்மளுக்கு ரிஜெக்ஷன் பார்த்தும் ரிவர்சல் அடிக்கலாம். ஸோ அப்படியாப்பட்ட ஒரு நல்ல ட்ரேட் தான் இது. ஸோ இஃப் யூ லுக் ஹியர் நம்மளுக்கு அழகாக இங்கே பாருங்கள் 9 AM ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ 9 AM இங்கே ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆகி ஹை பிரிண்ட் ஆகி இந்த பர்டிகுலர் கீ லெவல் இந்த கீ லெவலில் அப்படியே பியூட்டிஃபுல்லாக ரிஜெக்ட் ஆகி கீழே நம்மளுக்கு இங்கே சிஐஎஸ்டி வச்சிருச்சு. வச்சதும் அகெயின் எப்பவும் போல் இங்கேயே என்ட்ரு ஆகிட்டு நம்ம ஸ்டாப்பை இந்த கேண்டில் ஹையில் வச்சுட்டு, ஏன்னா இதான் நியரஸ்ட் ஸ்விங், இந்த ஸ்விங் எடுக்கக்கூடாது, வச்சுட்டு நம்ம இங்கே அழகாக ஒரு 2 hour டார்கெட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம்னா ப்ரீவியஸ் டே லோ வரைக்கும். இதுதான் க்ளீனஸ்ட் ட்ரேட். பட் நான் என்ன எடுத்திருந்தேனாக்கா நான் இந்த 10 AM ட்ரேட் தான் எடுத்தேன். திஸ் வாஸ் நாட் ஆக்சுவலி திஸ் இஸ் நாட் 10. ஸோ இது பேசிக்லி 10 AM கிட்ட 9:30 தாண்டினதுக்கப்புறம் 10 AM தான் எடுத்தேன், கரெக்ட். ஆமாம். ஸோ 10 AM தான் நான் இங்கே எடுத்திருந்தேன். ஸோ அகெயின் இது ஒரு 1 minute டைம் ஃப்ரேம். ஸோ போயிட்டு திருப்பி இங்கே கீழே க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் இந்த ஐஎஃப்இஜி ஆகினதும் நான் இந்த கேண்டல்லையே செல் பண்ணிட்டேன். இது இங்கே கீழே பிரிண்ட் ஆகிட்டு இருக்கும் போது அதுக்கப்புறம் அப்படியே நான் அங்கேருந்து இந்த டார்கெட் இது வரைக்கும் பண்ணேன். ஸோ ஜஸ்ட் பிஎன்எல் ட்ரேட் பண்ணிருக்கேன். ஸோ அதுதான் மேட்ரதில்லை. பட் அதுக்கு அடுத்த நாட்கள்லாம் இட் வாஸ் ரியலி குட். ஸோ இஃப் யூ லுக் ஹியர் நான் ஸோ பேசிக்கலி இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா நம்மளுக்கு இங்கே அகெயின் ஒரு கீ லெவல் இருந்துச்சு. ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமில் டெய்லி கீ லெவலுக்குள்ளே இருக்க ஒரு எஸ்எம்டி. ஸோ அந்த எஸ்எம்டி வச்சதுக்கு அப்புறமா நான் ஒரு 4 hour சார்ட்டில் பார்த்தா எனக்கு இங்கே பியூட்டிஃபுல்லாக ஒரு கேண்டில் ரிஜெக்ட் ஆகிருக்கு. அகெயின் 4 hour சார்ட். ஸோ 4 hour சார்ட்டில் அப்படி க்ளோஸ் ஆனதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன்னா 5 minute பார்த்தாக்கா எனக்கு இங்கே பியூட்டிஃபுல்லாக ஒரு சிஐஎஸ்டியும் கிடச்சிருக்கு. ஸோ அந்த சிஐஎஸ்டியில் ட்ரேட் இல்லை, அதுக்குள்ளே இருக்க 1 minute தான் நான் ட்ரேட் போட்டேன், கரெக்ட். ஸோ 9 AM ஓப்பன் ஆகி கீழே சிஐஎஸ்டி வச்சதுக்கப்புறமா மேலே நல்ல புல் பேக் ஆகி எனக்கு ரிஜெக்ட் ஆகும் போது நான் 1 minute போட்டு என் ஸ்டாப்பை இங்கே ஸ்விங்கில் வச்சுட்டேன். நான் இங்கேயே எடுத்திருந்தா இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் எடுத்திருந்தா என் ஸ்டாப் எங்கே இருக்கணும்? இந்த கேண்டில் ஹையில் கிடையாது, என் ஸ்விங்கில் தான் இருந்திருக்கணும். ஸோ நான் இன்னொரு ஸ்விங்குக்கு வெயிட் பண்ணி போட்டேன். ஸோ தட் வாஸ் த ட்ரேட் ஆன் டியூஸ்டே. அண்ட் தென் நம்ம வென்ஸ்டே பார்த்தாக்கா அகெயின் 1 minute தான் எக்ஸிக்யூட் பண்ணேன். ஸோ இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு, நம்மளுக்கு இங்கே ஒரு 6 hour சார்ட்டுன்னு நினைக்கிறேன். இது 360 minutesனால் 6 hour. ஸோ இது ஒரு 6 hour சார்ட். 6 hour சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே எஸ்எம்டி கிடச்சிருக்கு. ஸோ ப்ரீவியஸ் டேவோட லண்டன் லோஸில் நம்மளுக்கு எஸ்எம்டி கிடச்சிருக்கு. ஸோ எஸ்எம்டி கிடச்சதும் ஐ எம் டார்கெட்டிங் லண்டன் ஹைஸ், அதுதான் நான் பண்ணுறேன். ஸோ அங்கேருந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 1 hour சார்ட்குள்ளே வந்தாக்கா அகெயின் அந்த எஸ்எம்டி ஒரு கீ லெவல் ஒரு 1 hour ஃபேர் வேல்யூ கேப்குள்ளேயும் கிடச்சிருக்கு. அண்ட் இஃப் யூ லுக் ஹியர் இது அழகாக ஒரு ஸ்விங் பாயிண்ட்டாக க்ளோஸ் ஆகிருக்கு, தெரியுதா? இந்த ஸ்விங் பாயிண்ட் க்ளோஸ் ஆனால் நான் என்ன பண்ணுறேன், 9 AM லாங் தான் நான் பார்க்குறேன், வேறு எதுவுமே இல்லை கைஸ். ஸோ அப்படி லாங் பார்க்கும்போது நம்மளுக்கு இங்கே ஸ்ட்ரக்சராக பார்த்தா என்ன இருக்குது, அகெயின் நம்ம படித்தது தான் ப்ரீவியஸ் அப்போசிங் கேண்டில்ஸை தாண்டி மேலே க்ளோஸ் வச்சுட்டு 9 AM பாட்டுன்னு போயினே இருந்திருக்கு. ஸோ அகெயின் இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து மேலே திருப்பி க்ளோஸ் வச்சு லண்டன் ஹையை நோக்கி போயிட்டே இருந்துச்சு. ஸோ அப்போ நான் 9:30க்கு அப்புறம் தான் நான் எடுப்பேன் அப்படின்றதுனால நான் என்ன பண்ணேன், இந்த பர்டிகுலர் 1 minute ஸோ இந்த ஆர்டர் பிளாக்கு மேலே கிடச்சதுன்னா நான் சிஐஎஸ்டி வச்சதும் நான் லாங் போய் லண்டன் ஹையில் டார்கெட் எடுத்துலான்றேன். அகெயின் இது எங்கே அப்படின்னாக்கா 5 minute டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக தெரியும். இந்த இடத்துல தான் நான் என்ட்ரு ஆகி லண்டன் ஹையை டார்கெட் பண்ணேன். இவ்வளோ தான், வேறு எதுவுமே கிடையாது, கம்பு சுற்றுற வேலையே கிடையாது, அவ்வளோதான் பண்ணேன் நான். அண்ட் அகெயின் நம்ம இன்னொரு அக்கௌண்ட் பாஸ் பண்ணிட்டோம். ஸோ தட் இஸ் தேர். அங்கேருந்து வந்தாக்கா July 24th நான் என்ன பண்ணேன்னா செல் பண்ணியிருக்கேன். நான் செல் பண்ணதுக்கான எப்படி நான் டிரைவ் பண்ணேன் அப்படின்னாக்கா அகெயின் ஒரு 6 hour சார்ட்டில் நம்மளுக்கு எஸ்எம்டி கிடச்சிருக்கு. ஸோ ஏஷியாவுக்கும் லண்டனுக்கும் எஸ்எம்டி, அப்புறம் லண்டனுக்கும் நியூயார்க்கும் எஸ்எம்டி. ஸோ அப்படி எஸ்எம்டி கிடச்சதும் ப்ரீவியஸ் டே லோ தான் டார்கெட் பண்ணுறேன். 1 hourல பார்த்தாக்கா எனக்கு இங்கே அழகாக ஒரு 1 hour சிஐஎஸ்டி வச்சிருச்சு. ஸோ 1 hour சிஐஎஸ்டி வந்ததுனால தான் நான் அங்கே பர்டிகுலராக ட்ரேடே பார்த்தேன். ஸோ திஸ் இஸ் த ட்ரேட். ரிஜெக்ட் ஆச்சு, கீழே வந்துச்சு, எஃப்இஜிக்குள்ளே புல் பேக் ஆச்சு, அழகாக செல் பண்ணேன், கீழே ப்ரீவியஸ் டேலோ டம்மால் வந்துருச்சு. இதுதான் நான் ஃப்ரைடே எடுத்த ட்ரேட். நான் தேர்ஸ்டே எடுத்த ட்ரேட் போடலன்னு நினைக்கிறேன். தேர்ஸ்டே என்ன எடுத்தேன், ஸோ July 23 நான் என்ன ட்ரேட் எடுத்திருந்தேன் அப்படின்னாக்கா நம்மளுக்கு ப்ரீவியஸ் டே லோவில் எஸ்எம்டி கிடச்சிது. அண்ட் தென் இங்கே பார்த்தாக்கா அகேன் நம்மளுக்கு அப்போசிங் பீரியடே இங்கே ஃபெயில் ஆகிடுச்சு. ஃபெயில் ஆன டைம் 9:35. நான் அதுக்கப்புறம் இங்கே லாங் போட்டு ஐ வாஸ் டார்கெட்டிங் தட் 30 minute ஹை. ஸோ 30 minute கேண்டலோட ஹையை தான் நான் டார்கெட் பண்ணேன். இதுக்கு எக்ஸிக்யூஷன் இது வரைக்கும் பாருங்கள். ஸோ பேசிக்லி நான் இந்த இடத்துல தான் ட்ரேட் போட்டேன். ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட் 764 இருந்தது. அடுத்த கான்ட்ராக்ட் 777 போட்டேன். அண்ட் தென் எக்ஸிட் பண்ணது 810 நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் நான் ட்ரேடாக எடுத்தேன். அதுதான் அந்த மேட்ரு. ஸோ
இவ்வளோதான் கைஸ். ஐ ஹோப் யூ லேர்ன்ட் அ திங் ஆர் டூ. இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஸோ ப்ளீஸ் ஹிட் த லைக் பட்டன். ஏன்னா அப்போ தான் எங்கேயோ இருக்க யாரோ ஒருத்தருக்கு இந்த வீடியோ போய் சேரும். அடுத்த வாரம் சந்திப்போம் கைஸ். அண்ட் மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணுறேங்க ட்விட்டர்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும். சியர்ஸ்.